approximately half of this death. இந்த cardiovascular diseaseல mortality rateல half of the rate வந்து இந்த ischemic heart diseaseல தான் டெத் ஆகுறாங்கன்னு சொல்றாங்க. So among its clinical manifestation, acute coronary syndromes typically need urgency or emergency management with chronic coronary syndromes. Can be usually managed with an outpatient approach for both diagnosis and treatment in absence of identified high-risk features. Patients with stable angina pectoris have a 3 to 4% annual incidence of myocardial infarction and death. So, on stable angina patients தான் 3 to 4% வந்து myocardial infarction affect ஆகணும், டெத் வந்து ஓவரா அதில் தான் ஸ்டேபிள் ஆங்கினால தான் அஃபெக்ட் ஆகிறாங்கன்னு சொல்கிறாங்க. Pathophysiology of angina pectoris. Next topic. Pathophysiology-னா இப்போ angina pectorisனா ஹார்ட்ல நடக்கிற ஒரு ப்ராப்ளம் தான் பார்த்துட்டு இருக்கோம். அந்த ஹார்ட்ல என்னென்ன சேஞ்சஸ், அங்கே என்ன நடக்குது அதை பற்றி தான் சொல்கிறேன். Angina pectoris is caused by episodes of myocardial ischemia provoked by an imbalance in myocardial oxygen supply demand, which may be due either to an increase in oxygen demand depending on wall tension, intraventricular pressure, left ventricular radius and volume and wall thickness, heart rate and myocardial contractility, or a decrease in oxygen supply. இது திரும்ப reduce blood flow ஆகுது, oxygen supply, oxygen demand, இதை பற்றி தான் இதுலேயே சொல்லிட்டு இருக்காங்க. Imbalance in myocardial oxygen demand. And இது வந்து எதனால வருதுன்னா atherosclerotic coronary plaque, யாராவது ஒருத்தர் இருந்துச்சு ஸ்டீனோசிஸ் பற்றி, ஸ்டீனோசிஸ் வீனஸ் ட்ரைனேஜ் ஆஃப் ஹார்ட் பற்றி யாராவது சொல்ல முடியுமா? வீனஸ் ட்ரைனேஜ் கிரேட்டர் கார்டியாக் வெயினும் ஸ்மாலர் கார்டியாக் வெயின் ஹார்ட்டை வந்து ட்ரைன் பண்ணுது. கிரேட்டர் கார்டியாக் வெயினோட இன்னொரு நேம் வந்து கொரோனரி சைனஸ் அண்ட் ஸ்மாலர் கார்டியாக் வெயினோட இன்னொரு நேம் வந்து டெபேசியன் சைனஸ். நல்லா கிளாப் பண்ணலாம். foramen ovale பத்தி foramen ova அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபோசா, அது வந்து ஹார்ட்ல பிரசன்ட் ஆயிருக்கு. கிளாப். foramen ovale பிரெயின்ல இருக்கு, அது வந்து ஸ்கல்ல foramen ovale சொல்லுவாங்க. இதுல வந்து ovale foramen ரெண்டும் ஒண்ணுதான், பட் ஒவ்வொரு மாறும். பிரெயின்லயும் இருக்கும், ஹார்ட்லயும் இருக்கும்னு சொல்றாங்க. ஃபீட்டல் சர்க்குலேஷன்ல மட்டும்தான் அது இருக்கும். இப்போ பிறந்ததுக்கு அப்புறம் அது இருந்துச்சுன்னா அது ஒரு டிசீஸா மாறிடும். இந்த ஏட்ரியல் செப்டல் டிஃபெக்ட், வென்ட்ரிகுலர் டிஃபெக்ட்னு சொல்றாங்க. ஸோ ஏட்ரியல் செப்டம்னா ரெண்டு ஏட்ரியமுக்கு நடுவில் இருக்க ஒரு ஸ்பேஸ், அதுல ஒரு ஹோல், இந்த ஃபோர்ஸா ஓவலிஸ்னாலே அது ஒரு ஹோல் தான். அதுல ஹோல் இருந்தால் அது நம்ம டிஃபெக்ட்ன்றோம். இப்போ அந்த இடத்துல நமக்கு ஹோல் இல்லாட்டி அது ஒரு நார்மல் கண்டிஷன், ஹோல் இருந்தால் அது ஏட்ரியல் டிஃபெக்ட்னும். இதே இது வென்ட்ரிகுலர், ரெண்டு வென்ட்ரிக்கிள்ஸ்குள்ள ஒரு டிஷ்யூ இருக்குல்ல, அதுல ஏதாவது ஹோல் இருந்துச்சா அது வென்ட்ரிகுலர் டிஃபெக்ட்னு சொல்றோம். ஹார்ட் லேயர்ஸ், யாராச்சும் ஹார்ட் லேயர்ஸ்
ஏன் யார் நோட் பண்ணுங்க? எபிகார்டியம், மயோகார்டியம், எண்டோகார்டியம். ஹார்ட்ல ஒரு ஃப்ளூயிட் பிரசன்ட் ஆயிருக்கும்னு சொன்னேன், அது யாராவது சொல்ல முடியுமா? பெரிகார்டியல் ஃப்ளூயிட். இன்ட்ரோடக்ஷன் வந்து சொன்னேன், யாருக்காவது புரியலையா? இதுல ஒன்றும் இல்லை, திரும்ப திரும்ப அதை தான் சொல்றாங்க. இஸ்கீமியா, ஆக்சிஜன் டிமாண்ட், அதைத்தான் திரும்ப திரும்ப சொல்றாங்க. அதனால தான் ரீட் பண்ணேன். யாருக்காவது புரியாம ஒன்றும் இருக்கா? நெக்ஸ்ட் கண்டினியூ பண்ணலாங்க. பேத்தோபிசியாலஜி அப்படிதான், அதீரோஸ்க்ளீரோட்டிக்னால அங்கே வந்து பிளட் சப்ளை கம்மியாகுதுன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. அதை தான் ரீட் பண்ணேன். புரிஞ்சா? ஓகே, இப்போ வந்து நம்ம லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ் பார்க்கலாம். எழுதிக்கோங்க, லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ். Healthy lifestyle behavior should be encouraged in all patients. In particular, regular exercise, healthy diet pattern, intentional weight loss, and smoking cessation. இதை நோட் பண்ணாங்க, சும்மா கவனிங்க. ஸோ இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம டயட் பிளான் கரெக்டாக இருக்கணும். இப்போ வந்து ஆயிலி ஐட்டம்ஸ் அதெல்லாம் ஓவராக சாப்பிட்றதுனால நமக்கு வந்து ஃபேட் அக்குமுலேஷன் இதனால தான் நடக்குது நம்ம ஆர்ட்ரியில். அதை பற்றி சொல்லியிருக்காங்க. அண்ட் எக்ஸசைஸ் ஒழுங்காக பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வெயிட் ஒபீஸாக இருக்கவங்க வந்து மோஸ்ட்லி அஃபெக்ட் ஆகுறதுனால இன்டென்ஷனல் வெயிட் லாஸ், ஸ்மோக்கிங் செசேஷன், ஸ்மோக்கிங்னாலையும் அஃபெக்ட் ஆகுறாங்கன்றனால அதை வந்து நிறுத்தணும்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸ்மோக் பண்ணுறதுனால லங்ஸ் அஃபெக்ட் ஆகுதுன்னு பார்த்தோம். ஹார்ட்டில் என்ன சேஞ்சஸ் நடக்குதுன்னு யாருக்காவது ஏதாவது ஐடியா இருக்கா? லங்ஸ்ல தான் கேசியஸ் எக்ஸ்சேஞ்ச் நடக்குது. ஸோ ஹார்ட்ல வந்து 3 சர்க்குலேஷன் இருக்கு: சிஸ்டமேட்டிக், பல்னரி, கொரோனரி. சிஸ்டமேட்டிக்னா இல்லை, ஃபர்ஸ்ட் வந்து நார்மலாக சொல்கிறேன். நம்ம பாடியில் வந்து இன்ஃபீரியர் வினாக்காவா சுப்பீரியர் வினாக்காவா 2 இருக்கு. இதில் சுப்பீரியர் வினாக்காவா வந்து ஹெட்டு அப்பர்லேருந்து டீஆக்சிஜனேட்டட் பிளட்டெல்லாம் ரிசீவ் பண்ணுது. இன்ஃபீரியர் வினாக்காவா லோயர் லிவ் அப்டமன்லேருந்து ரிசீவ் பண்ணி ரைட் ஏட்ரியமுக்கு வந்து பாஸ் பண்ணுது. ஸோ அந்த ரைட் ஏட்ரியம்லேருந்து ட்ரைகஸ்பிட் வால்வ் மூலமா ரைட் வென்ட்ரிக்கிளுக்கு ரீச் ஆகுது. ரைட் வென்ட்ரிக்கிள்லேருந்து பல்னரி வால்வ் அது மூலயமா போய் லங்ஸுக்கு போய் அங்கே கேசியஸ் எக்ஸ்சேஞ்ச் நடக்குது. அண்ட் நீங்கள் வந்து பல்னரி ஆர்ட்ரி தான் கேரி பண்ணுது. ஸோ நம்ம பாடியில் எல்லா ஆர்ட்ரியுமே ஆக்சிஜனேட்டட் பிளட்டை மட்டும் தான் கேரி பண்ணும், எக்ஸப்ட் பல்னரி ஆர்ட்ரி. பல்னரி ஆர்ட்ரி மட்டும்தான் நம்ம பாடியில் டீஆக்சிஜனேட்டட் பிளட்டை வந்து கேரி பண்ணுது. ஸோ அந்த ஆர்ட்ரி மூலயமா டீஆக்சிஜனேட்டட் பிளட் வந்து லங்ஸுக்கு ரீச் ஆகுது. அங்கே வந்து கேசியஸ் எக்ஸ்சேஞ்ச் நடந்து அந்த டீஆக்சிஜனேட்டட் பிளட்ல வந்து கார்பன் டை ஆக்சைடுலாம் லங்ஸில் அல்வியோலை மூலமாக எக்ஸ்கேல் பண்ணும்போது வெளியே போயிடும். திரும்ப அந்த ஆக்சிஜனேட்டடாக அங்கே மாறி பல்மனரி வெயின். ஸோ எல்லாருமே டீஆக்சிஜனேட்டட் தானே கேரி பண்ணோம். இங்கே பல்மனரி வெயின் மட்டும் ஆக்சிஜனேட்டட் கேரி பண்ணும். அது மூலயமா லெஃப்ட் ஏட்ரியம்க்கு ரீச் ஆகி லெஃப்ட் ஏட்ரியம்ல இருந்து பைகஸ்பிட் ஆர் விட்ரல் வால்வ் அது மூலயமா லெஃப்ட் வென்ட்ரிக்கிள் வருது. அங்கேருந்து அயோட்டிக் வால்வ் மூலயமா அயோட்டாக்கு போய் பாடி ஃபுல்லாக பிளட் சப்ளை ஆகுது. இதான் சர்க்குலேஷன். இதில் வந்து பல்மனரி சர்க்குலேஷன்னா நம்ம லங்ஸுக்கு அங்கே போகுதுன்னோம்ல, அதை வந்து பல்மனரி சர்க்குலேஷன்னும். சிஸ்டமேட்டிக்னா அந்த அயோட்டா வந்து டிஃப்ரெண்ட் பிரான்ச்சாக பிரியும். ஸோ நம்ம அயோட்டாலேயே படிச்சிருக்கோம், அசெண்டிங் அயோட்டா, டிரான்ஸ்வர்ஸ் அயோட்டா, டிசெண்டிங் அயோட்டா. அது மூலயமா தான் நம்ம பாடி ஃபுல்லாக பிளட் வந்து சப்ளை ஆகுது. ஒவ்வொரு அயோட்டாக்குமே நிறைய பிரான்ச்சஸ் இருக்கு. ஸோ இதான் சிஸ்டமிக் சர்க்குலேஷன். கொரோனரி வந்து ஸ்டார்டிங்கே சொன்னேன், ரைட் அண்ட் லெஃப்ட், ரைட் சைட் ஹார்ட்டுக்கு சப்ளை பண்ணுது, லெஃப்ட் சைட் ஹார்ட்டுக்கு வந்து லெஃப்ட் கொரோனரி ஹார்ட்டுக்கு சப்ளை பண்ணுது. ஓகே, இப்போ ஸ்மோக்கிங்னால ஸ்மோக் பண்ணுற
50% வந்து டெத் ஆகுறாங்க. ஸ்மோக் பண்றதுனால அங்க என்ன நடக்குதுன்னா, smoking can cause an immediate increase in blood pressure and increase in hypertension. Note பண்ணிக்கோங்க. Smoking can cause an immediate increase in blood pressure and increase in hypertension. Increase in hypertension. So blood pressure increase ஆனாலே அது hypertension தானே. இதுல வந்து அக்யூட்டா என்ன சேஞ்சஸ்? அக்யூட்டா என்ன நடக்குதுன்னா blood pressureம் heart rateம் increase ஆகுதுன்றாங்க ஸ்மோக் பண்றவங்களுக்கு. அக்யூட் வந்து கொஞ்ச நாள் ஸ்மோக் பண்ணிட்டு அதை விட்டுருப்பாங்க, அவங்களுக்கு நடக்கிற சேஞ்சஸ். குரோனிக்னா ரொம்ப நாளாவே அவங்க இன்னும் ஸ்டாப் பண்ணிருக்க மாட்டாங்க, அதனால என்னென்ன இன்னும் காம்ப்ளிகேஷன் ஆகுதுன்ற பத்தி அடுத்து சொல்றேன். இப்போ அக்யூட்ல வந்து பிளட் ப்ரெஷரும் ஹார்ட் ரேட்டும் இன்க்ரீஸ் ஆகுதுன்றாங்க. குரோனிக்ல வந்து அத்தீரோஸ்க்ளீரோசிஸ். ஸோ குரோனிக்ல தான் நமக்கு இங்கே அத்தீரோஸ்க்ளீரோசிஸ் நடக்குது. ஸ்க்ளீரோசிஸ், ஹார்டனிங் ஆஃப் ஆர்டரிஸ், பெட் கிளாட் கூட ஃபார்ம் ஆகுதுன்றாங்க இந்த ஸ்மோக்கிங்னால. ஹார்ட்ல ஹார்டனிங் ஆஃப் ஆர்டரிஸ். குரோனிக்ல வந்து அத்தீரோஸ்க்ளீரோசிஸ், ஹார்டனிங் ஆஃப் ஆர்டரிஸ், இன்க்ரீஸ் பிளட் கிளாட். ஸோ ஸ்மோக் பண்ணுறதுனால அவங்களோட லைஃப் டைமில் வந்து 10 years லாஸ் ஆகுதுன்றாங்க. அந்த ஸ்மோக்கிங் செஷேஷன் அவங்க வந்து ஸ்டாப் பண்ணுறதுனால 36% அவங்களோட லைஃபோட மார்டாலிட்டியை வந்து அவங்க குறைச்சிக்கிறாங்க. இப்போ நீங்கள் ஸ்டாப் பண்ணிங்கன்னா கூட 36% நம்மளோட மார்டாலிட்டியை குறைக்கலான்ற மாதிரி சொல்கிறாங்க. நோட் பண்ணிட்டீங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து டயட். ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், ஃபைபர் இந்த மாதிரி குட்டானதாக எடுத்துக்கணுன்றாங்க. இந்த ஆயில், ஃபேட் அது மாதிரி இல்லாமல் நியூட்ரியன்ஸ், ப்ரோட்டீன்ஸ் என்ரிச்டு டயட் வந்து எடுக்கணும்னு சொல்கிறாங்க. நோட் பண்ணிட்டீங்களா? நெக்ஸ்ட் வந்து BMI, பாடி மாஸ் இண்டெக்ஸ். ஸோ இது வந்து எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா நம்ம ஹைட்டும் வெயிட்டும் ரெண்டையும் வச்சு BMI வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. நார்மல் BMI வந்து 18.5 to 24.9 சொல்லியிருக்காங்க. நார்மல் BMI 18.5 to 24.9. ஓவர் வெயிட்டா ஒபீஸா இருக்கனாலையும் இந்த கார்டியோவாஸ்குலர் டிசீஸ் வந்து ஹை ரேட்ல அஃபெக்ட் பண்ணுதுன்னு சொல்றாங்க. ஸோ டெய்லி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி எக்ஸசைஸ் ஒரு 30 to 60 மினிட்ஸ்க்கு வந்து மாடரேட் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணுறதுனால மார்டாலிட்டி ரேட்டை வந்து நம்மளே குறைச்சிக்கலான்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, ஒரு ட்ரையல் ஒன்று எடுத்திருக்காங்க. பெர்க்யூட்டேனியஸ் கொரோனரி இன்டர்வென்ஷன். ரைட் பண்ணிக்கோங்க. பெர்க்யூட்டேனியஸ், PER, பெர்க்யூட்டேனியஸ், CUTANEOUS, கொரோனரி இன்டர்வென்ஷன், CORONARY இன்டர்வென்ஷன், INTERVENTION.
ஏதாவது ஐடியா இருக்கா? பெர்க்யூட்டேனியஸ் கொரோனரி இன்டர்வென்ஷன். கொரோனரி ஆஞ்சியோபிளாஸ்டி தான் பெர்க்யூட்டேனியஸ் கொரோனரி இன்டர்வென்ஷன் சொல்லுவாங்க. பிளட் வெசல்ஸில் பிளாக்கேஜ் இருக்கும். கரெக்டாக ட்ரா பண்ணுங்க. டெஃபினிஷன் சொல்றேன். இது ஒரு நான் சர்ஜிக்கல் ப்ரொசீஜர். இந்த ஆஞ்சியோபிளாஸ்டின்னு சொல்லுவாங்கல்ல. இப்போ நமக்கு வந்து பிளட் வெசல்ல வந்து இது ஃபேட் வந்து அக்குமுலேஷன் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கு வந்து கத்தீட்டரா ஏதோ ஒரு மூலயமா நம்ம வெசல்குள்ள விட்டு வந்து அந்த இடத்த வந்து நேரவா இருக்கிறத வந்து வைடன் பண்ணுவாங்க. வைடன் பண்ணி திரும்படி அதை வந்து வெளியே எடுத்துருவாங்க. இதுதான் பெர்க்யூட்டேனியஸ் கொரோனரி இன்டர்வென்ஷன். ஸோ டெஃபினிஷன் சொல்ற நோட் பண்ணிக்கோங்க. அது வந்து அது வந்து மவுத் வழியாவோ இல்லை எந்த சைடு தெரியல எனக்கு கரெக்டாக. பட் ஹார்ட்ல வந்து ஸ்ட்ரெயிட்டாக தான் நடக்கும். இது ஒரு நான் சர்ஜிக்கல் ப்ரொசீஜர். இந்த பயோஸ்கோபி லேப்ரோஸ்கோபி அது மாதிரி ஆர்டரிஸ்குள்ள விடுவாங்க. ஹார்ட்குள்ள விடல, ஆர்டரிஸ்குள்ள விடுவாங்க. இட் இஸ் நான் சர்ஜிக்கல் ப்ரொசீஜர் that opens blocked or narrowed coronary artery. It is non-surgical procedure that opens blocked or narrowed coronary artery in the heart. So next வந்து coronary artery bypass graft catch. லாஸ்ட் வீக் சீனியர் ஒருத்தவங்க வந்து அதை பற்றி எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதை பற்றி யாராவது சொல்கிறீங்களா? coronary artery bypass graft. ஓகே சொல்கிறேன். இது ஒரு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி மூலயமா இதை வந்து பண்ணுறாங்க. அப்போது பார்த்தோம்ல பெர்க்யூட்டேனியஸ் கொரோனரி இன்டர்வென்ஷன், அது வந்து நான் சர்ஜிக்கல், இது வந்து சர்ஜிக்கல் ப்ரொசீஜர். இதுக்கு வந்து சொல்றேன், இட் இஸ் அ சர்ஜிக்கல் ப்ரொசீஜர் that improve blood flow to the heart by bypassing blocked coronary artery. That improve blood flow to the heart by bypassing blocked coronary artery. ஸோ இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்களுக்குள்ள பிளாக் ஆகி ஆர்டரி ஏதாவது டேமேஜ் ஆச்சுன்னா கிராஃப்டிங் மூலயமா அந்த இடத்த ரீப்ளேஸ் பண்ணிட்டு நம்ம வந்து அவங்களுக்குள்ள வந்து பிளட் ஃப்ளோ வந்து இன்க்ரீஸ் பண்ணுறோம். அதான் கொரோனரி ஆர்டரி பைபாஸ் கிராஃப்ட். ஸோ ரீவாஸ்குலரேஷன் அதை பற்றி கொஞ்சம் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ரீவாஸ்குலரைசேஷன் REBASCULARIZATION. It is a medical procedure that restores blood flow to an organ. It is a medical procedure that restores blood flow to an organ or body part that has affected by ischemia or body part that has affected by ischemia.
ஓகே, இந்த ப்ரொசீஜர் என்னன்னு தெரியுதா? நம்ம இஸ்கீமியா வரும்போது ஸோ அங்கே ஏதாவது டேமேஜ் இருந்தால் அந்த வெசலை வந்து கேட்ச் பண்ணாங்க பைபாஸ் கிராஃப்டிங் பண்ணி, அது மாதிரி ரீவாஸ்குலரைசேஷன் அதே ப்ரொசீஜர் தான் இங்கேயும் ஃபாலோ பண்ணுறாங்க. இந்த ஸ்டேபிள் இஸ்கீமிக் ஹார்ட் டிசீஸில் ரீவாஸ்குலேஷன் வந்து 2 மெயின் இண்டிகேஷன். எதுக்குன்னா நம்ம வந்து சிம்டம்ஸை வந்து கம்மி பண்ணணும், லைக் பெயின் அந்த மாதிரி சிம்டம்ஸை கம்மி பண்ணுறதுக்கும் அண்ட் டு இம்ப்ரூவ் சர்வைவல், கொஞ்ச நாள் வாழலாம் அதுக்காக இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக. ஸோ ஹார்ட் டிசீஸ் வந்துருச்சுன்னா நம்ம கம்ப்ளீட்டாக அதை எப்பயுமே க்யூர் பண்ண முடியாது, நம்ம சர்வைவலை தான் இன்க்ரீஸ் பண்ணாங்க பார்ப்போம். அதுக்காக தான் இவ்வளோ ப்ரொசீஜர்ஸுமே இங்கே பண்ணுறது. ஸோ ஸ்டிச் ட்ரையல், ஒரு ட்ரையல் எடுக்கிறாங்க. ஸ்டிச் STICH, அப்ரிவியேஷன் சொல்கிறேன், சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட் ஃபார் இஸ்கீமிக் ஹார்ட் ஃபெயிலியர். ஸோ அந்த ட்ரையலை பற்றி டெஃபினிஷன் சொல்கிறேன், நோட் பண்ணிட்டீங்களா? இஸ்கீமிக் ஹார்ட் ஃபெயிலியர். Definition சொல்றேன். It was a clinical trial that compared the effect of medical therapy alone, the effect of medical therapy alone. ஸோ மெடிக்கல் தெரப்பினா ஒன்றும் இல்லை, மெடிக்கேஷன் பற்றி தான் இங்கே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. டு த அடிஷன் ஆஃப் கொரோனரி ஆர்டரி பைபாஸ் கிராஃப்டிங், டு த அடிஷன் ஆஃப் கொரோனரி ஆர்டரி பைபாஸ் கிராஃப்டிங் போட்டாலும் சரி, இல்லாட்டி கேப்ஜூ மென்ஷன் பண்ணிக்கலாம். It was a clinical trial that compared the effect of medical therapy alone to the addition of CABG to medical therapy in patient with ischemic cardiomyopathy. To medical therapy in patient with ischemic cardiomyopathy. இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்க, இந்த ட்ரையலில் வந்து மெடிக்கேஷன் மட்டும் கொடுத்து அந்த பேஷண்ட்ஸோட லைஃப் ஸ்டைல் பார்க்குறாங்க. இன்னொன்று இந்த சர்ஜிக்கல் ப்ரொசீஜர்ஸ் மூலமாக பண்ணி அவங்க எவ்வளோ நாள் சர்வே பண்ணுறாங்கன்றதை பார்க்குறாங்க. அதான் இந்த ஸ்டிச் ட்ரையல். அதை வந்து ரேண்டமாக 1200 பேஷண்ட்ஸை வந்து செலக்ட் பண்ணுறாங்க. அந்த 1200 பேஷண்ட்ஸுக்குமே இஸ்கீமிக் லெஃப்ட் வென்ட்ரிகுலர் டிஸ்ஃபங்க்ஷன் இருக்குது. 1200 பேஷண்ட்ஸ் காமனாக உங்களுக்கு வந்து இஸ்கீமிக் லெஃப்ட் வென்ட்ரிகுலர் டிஸ்ஃபங்க்ஷன். ஸோ லெஃப்ட் வென்ட்ரிகுலர் டிஸ்ஃபங்க்ஷன்னா இந்த லெஃப்ட் வென்ட்ரிக்கல் வந்து கரெக்டாக அதோட ஃபங்க்ஷனை பார்க்கல, பம்ப் பண்ணல பிளட்டு. அதான் இங்கே நார்மலாக வென்ட்ரிகுலரோட எஜெக்ஷன் ரேட் வந்து 50%லேருந்து 70% அதோட நார்மல் ரேட். பட் இப்போ நம்ம எடுத்திருக்க பேஷண்ட்ஸ்க்கு வந்து 35% வந்து லெஸ்ஸாக இருக்குது அதோட எஜெக்ஷன் ரேட். எஜெக்ஷன் ரேட்னா அது எப்படி பிளட்டை வந்து பம்ப் பண்ணுற ரேட் தான் இங்கே சொல்கிறோம். நார்மல் வந்து 50 to 70%. லெஃப்ட் வென்ட்ரிகுலர் இஜெக்ஷன் ரேட். ஸோ நம்ம இப்போ எடுத்திருக்க பேஷண்ட்டுக்கு வந்து எவ்வளோ இருக்குது லெஃப்ட் வென்ட்ரிகுலர் இன்ஜெக்ஷன் ரேட்? 35% வந்து கீழே இருக்குது. ஸோ இவங்களுக்கு வந்து
2 குரூப்பாக பிரிக்கிறாங்க. ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸ்க்கு வந்து அது எவ்வளோன்னு தான் நம்பர் சொல்லலை. ஒரு குரூப் ஆஃப் பீப்புளுக்கு வந்து மெடிக்கல் தெரப்பியும் இல்லாட்டி அந்த கேப்ஸ் கொடுக்குறாங்க. இன்னொருத்தவங்களுக்கு வந்து ரீவாஸ்குலரேஷனும் மெடிக்கல் தெரப்பியும் கொடுக்குறாங்க. ஒரு குரூப் பீப்புளுக்கு வந்து மெடிக்கல் தெரப்பி அண்ட் கேப்ஸ், coronary artery bypass grafting, அண்ட் இன்னொரு குரூப்புக்கு வந்து ரீவாஸ்குலரைசேஷனும் மெடிக்கல் தெரப்பியும் கொடுக்குறாங்க. ஸோ 10 இயர்ஸ் செக் பண்ணுறாங்க இந்த ட்ரையல். ரீவாஸ்குலேஷன் அண்ட் மெடிக்கல் தெரப்பி. ஃபர்ஸ்ட் வந்து மெடிக்கல் தெரப்பி அண்ட் கேப்ஸ். ஒன்று மெடிக்கல் தெரப்பி கொடுக்குறாங்க, இல்லாட்டி கேப்ஸ் மட்டும் தராங்க ஃபர்ஸ்ட்டில். ரெண்டாவது வந்து ரீவாஸ்குலைசேஷனும் மெடிக்கல் தெரப்பி, டேப்லெட்ஸ் அதெல்லாம் தராங்க, அதான் மெடிக்கல் தெரப்பி. ஸோ இந்த 2 குரூப் பீப்புள்ஸுமே 5 இயர் வந்து அவங்க சர்வே பண்ணிட்டு தான் இருந்திருக்காங்க. 10 இயர்ஸ் பார்த்ததுல வந்து 5 இயர் அவங்க வந்து சர்வே பண்ணுறாங்கன்றாங்க. அண்ட் சர்ஜிக்கல் ரீவாஸ்குலைசேஷன், இன்னொரு குரூப் வந்து ரீவாஸ்குலைசேஷன் எடுத்தோம்னால அவங்க வந்து 70% வந்து மார்டாலிட்டி ரேட் வந்து ரிடக்ஷன்ல இருக்காங்க. அவங்க இன்னும் கொஞ்ச நாள் சர்வே பண்றாங்கன்றாங்க as compared to catch or medical therapy. புரியுதா? ஸோ அந்த ரீவாஸ்குலைசேஷன் சர்ஜிக்கல் கொடுக்குறாங்கன்னு சொன்னேன். இன்னொன்று வந்து கேட்ச் இல்லாட்டி மெடிக்கல் தெரப்பி மட்டும் தராங்க. இதில் வந்து ரீவாஸ்குலைசேஷன் பண்ணுறவங்க மட்டும் 70% அவங்களோட மார்டாலிட்டியை வந்து கம்மி பண்ணுறாங்கன்றாங்க. அப்படின்னா இன்னும் நிறைய நாள் உயிர் வாழ்கிறாங்க as compared to கேட்ச் ஆர் மெடிக்கல் தெரப்பி. மார்டாலிட்டி வந்து கம்மியாக இருக்குன்றாங்க. நெக்ஸ்ட் ஒரு ட்ரையல் பண்ணியிருக்காங்க, அது வந்து நோபல் ட்ரையல், NOBLE. இது வந்து 5 இயர்ஸ்க்கு எடுத்திருக்காங்க. இதில் வந்து இதுலேயும் 2 குரூப்பாக செப்பரேட் பண்ணுறாங்க. அண்ட் இதில் வந்து கவுண்ட் கொடுக்கல, இத்தனை பேஷண்ட்ஸ் தான் எடுத்திருக்கோம் அப்படின்லாம் கொடுக்கல. ஒன்று வந்து கேப்ஸும் இன்னொன்று வந்து பெர்க்யூட்டேனியஸ் கொரோனரி ஆர்டரி, அந்த நான் சர்ஜிக்கல் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுறாங்க. ஃபாலோ பண்ணதில் வந்து 2 பேர்த்துக்குமே சிமிலராக தான் இருக்குது அந்த மார்டாலிட்டி ரேட். இப்போ 5 இயர்ஸில் டெத் ஆகிறாங்கன்னா 2மே அந்த பீப்புள்ஸ் அந்த பேஷண்ட்டுக்கு யூஸ் பண்ணப்போ கேப்ஸாக இருந்தாலும் சரி இந்த நான் சர்ஜிக்கல் ப்ரொசீஜருமே ஒரே நேரத்தில் தான் அவங்களுக்கு மார்டாலிட்டி ரேட் காமிக்குதுன்னு சொல்கிறாங்க இந்த நோபல் ட்ரையலில். ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் வந்து ஈவென்ட் ரெடியூசிங் ட்ரக்ஸ். ஈவென்ட் ரெடியூசிங் ட்ரக்ஸ்னா இப்போ இஸ்கீமியானா அதை கம்மி பண்ணுறதுக்காக, பெயின் ஆன்ஜைனா இருந்தால் அதை கம்மி பண்ணுறதுக்காக என்னென்ன தெரப்பி பண்ணுறோன்றதை பார்க்குறாங்க. அதில் காம்ப்ளிகேஷனாக ஹார்ட் ஃபெயிலியரும் அரித்மியாஸும். ஹார்ட் ஃபெயிலியர் அப்படின்னா என்ன? யாராவது ஹார்ட்டோட ஃபங்க்ஷன் என்ன? பிளட்டை பம்ப் பண்ணுறது. ஸோ ஹார்ட் ஃபெயிலியர்ன்றப்ப அங்கே அந்த பம்பிங் ஆக்ஷன் வந்து இருக்காது, அதுதான் நம்ம வந்து ஹார்ட் ஃபெயிலியர்ன்றோம். அண்ட் மயோகார்டியல் இன்ஃப்ராக்ஷன்னா பிளட்டு கம்மியாக வரும். பிளட் கம்மியாக அந்த இடத்துல ஃப்ளோ ஆகிறது தான் மயோகார்டியல் இன்ஃப்ராக்ஷன். அரித்மியாஸ்னா இர்ரெகுலர் ஹார்ட் பீட். ஏதாவது டவுட்ஸ்? ஸோ இந்த ஈவென்ட் ரெடியூசிங் ட்ரக்ஸில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்க்ளீரோட்டிக் டிசீஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகாமல் இருக்கவும் அந்த த்ரோம்போசிஸ் பாத்வே வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் இந்த ஈவென்ட் ரெடியூசிங் ட்ரக்ஸ் வந்து பண்ணுறாங்க. இதில் வந்து லிப்பிட் லோயரிங் தெரப்பி,
ரைட் பண்ணிக்கோங்க. லிபிட் லோயரிங் தெரப்பி. இதில் வந்து எல்டிஎல் அப்படின்ற ஒரு கொலஸ்ட்ரால், இப்போ வந்து பேக் ஃபார்மேஷன்னா ஃபேட் கொலஸ்ட்ரால் தான் பார்த்தால, அந்த கொலஸ்ட்ராலை வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக பண்ணுறாங்க இந்த லிபிட் லோயரிங் தெரப்பி. எல்டிஎல்னா லோ டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன். ரைட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த லோ டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன் வந்து ஒரு டைப் ஆஃப் கொலஸ்ட்ரால்னு சொல்கிறாங்க. இன்னொரு நேம் வந்து பேட் கொலஸ்ட்ரால்னு அதை சொல்கிறாங்க. Low density lipoprotein, it is a type of cholesterol and sometimes called bad cholesterol. Bad. ஸோ இந்த தெரப்பி கொடுக்கறனால கார்டியோவாஸ்குலர் டெத், நான் ஃபேட்டல் மயோகார்டியல் இன்ஃப்ராக்ஷன், அன்ஸ்டேபிள் ஆன்ஜைனா இது எல்லாமே கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணலான்ற மாதிரி சொல்கிறாங்க இங்கே. சிவி டெத், கார்டியோவாஸ்குலர் டெத், நான் ஃபேட்டல் மயோகார்டியல் இஸ்கீமியா, அன்ஸ்டேபிள் ஆன்ஜைனா and non-fatal stroke. Next வந்து patients CV death, non-fatal myocardial infarction, அன்ஸ்டேபிள் ஆன்ஜைனா. இந்த நான் ஃபேட்டல் மயோகார்டியல் இன்ஃப்ராக்ஷன்னா என்னன்னு தெரியல, நான் பார்த்துட்டு சொல்கிறேன். அன்ஸ்டேபிள் ஆன்ஜைனா, நான் ஃபேட்டல் ஸ்ட்ரோக். ஸோ நெக்ஸ்ட் வந்து பேஷண்ட் வந்து ட்ரைக்ளிசரைட் லெவல், அந்த லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகுறதுனாலையும் இந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்லாம் இருக்குன்றாங்க. ஸோ ட்ரைக்ளிசரைட்ஸ் பற்றி சொல்கிறேன். இட் இஸ் ஒன் டைப் ஆஃப் ஃபேட் இன் யுவர் பிளட். இட் இஸ் ஒன் டைப் ஆஃப் ஃபேட் present in your blood that our body uses for energy. ரைட் பண்ணிட்டீங்களா? ரிப்பீட் பண்ணணுமா யாருக்காச்சும்? ஸோ அதோட நார்மல் லெவல் வந்து 150 milligrams per deciliter, mg per dl போட்டுக்கோங்க. 150 milligram